உங்களுக்கு வாயை திறந்து மூடுறப்ப இந்த மாதிரி சத்தம் வருதான்னு பாருங்க. இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னா எப்பயுமே நம்ம வாயில உணவை போட்டு மெல்றப்ப ஒரே பக்கமா வச்சு மெல்லக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வலது புறம்லயே வச்சு மென்று சாப்பிடுவாங்க. இல்லையா, ஒரு சில பேர் இடது புறமே வச்சு மென்று சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ரெண்டு பக்கமும் சமமா மாத்தி மாத்தி மென்று சாப்பிடணும். ரெண்டாவது, இந்த புனிதமான ஹன்ஸு, குட்கா, பானு, கூலிப்பு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் நிப்பாட்டணும். மூணாவது, கொஞ்ச நாள் வாயை தேவையில்லாம ரொம்ப விரிச்சு பேச வேண்டாம். உணவு சாப்பிட்றப்ப கூட ரொம்ப விரிச்சு சாப்பிடாம ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன இந்த 3 பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய தாடை எலும்பு மற்றும் மண்டையோட்டு எலும்பு இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு மூட்டு தான் டிஎம்ஜே ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை பலவீனமாக்கும், அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆயிரும்னா, இந்த சவுண்டோட சேர்த்து தலைவலி, காது வலி, கழுத்து வலி, முகத்துல கூட வலி வரும். ஒரு சில பேத்துக்கு இந்த வலியெல்லாம் இருக்கும். அதோட சேர்த்து அவங்களால வாயை திறக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 விரல் வச்சு உங்க வாய்க்குள்ள விடுங்க. இப்போ என்னால் நான் என்ன பண்ண முடிஞ்சு, நல்லா வாயை திறந்து என்னோட விரலை விட்டு என்னால் எடுக்க முடிஞ்சு இல்லைங்களா. அவங்களால ஒரு 2-3 விரல் கூட விட முடியாது. அவங்கெல்லாம் உடனே அவங்களோட மருத்துவர்கள் பார்க்கணும். இது புற்றுநோயாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நன்றி.